மகா பரிசுத்த தேவ நற்கருணை திருநாளுக்கான தியான பிரசங்கம். மகா பரிசுத்த தேவ நற்கருணையில் நமது ஆண்டவரின் மெய்யான தேவ பிரசன்னம் என்கிற அச்சிஷ்ட பீட்டர் ஜூலியன் எய்மார்ட் எழுதிய நூலிலிருந்து ஒரு சிறு தியான பகுதி. மகா பரிசுத்த தேவ நற்கருணையில் வீட்டிற்கும் நமது ஆண்டவருக்கு நாம் எவ்வாறு ஆராதனை செலுத்த வேண்டும்? இவர் நமக்காக மனு பேசுவதற்கு எப்போதும் ஜீவியராயிருந்து தமது மூலமாய் சர்வேஸ்வரனிடத்தில் அண்டி வருகிறவர்களை என்றென்றைக்கும் இரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். மகா பரிசுத்த திவ்ய பலிபூசையானது மகா உன்னதமான ஜெபமாக திகழ்கிறது. திவ்ய பலிபூசையின் போது நமது ஆண்டவர் தம்மையே தமது நித்திய பிதாவிற்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். திவ்ய பலி பூசையின் போது நமது ஆண்டவர் தமது திருச்சபையினுடையவும் தமது சகோதரர்களாகிய மனிதர்களுடையவும் பாவிகளுடையவும் சார்பாக நித்திய பிதாவிற்கு தேவாராதனை செலுத்தும்படியாகவும் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் அவருக்கு ஏற்பட்ட நிந்தைகளுக்கு பரிகாரம் செலுத்தும்படியாகவும் மன்றாட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும்படியாகவும் தம்மையே பலியாக தமது பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். திவ்ய சேஷநாத சுவாமி இவ்வுன்னதமான மாட்சிமிக்க ஜபத்தை, திவ்ய பலி பூசையை மகா பரிசுத்த தேவ நற்கருணையில் பலியாக எழுந்தருளியிருக்கிற தமது நிலைமையின் மூலமாக இடைவிடாமல் என்றென்றைக்குமாக தொடர்ந்து ஒப்புக் கொடுத்து வருகிறார். நாம் நம் ஜபத்தை நமது ஆண்டவருடைய உன்னத ஜபத்துடன் ஒன்றிணைத்துக் கொள்வோமாக. திவ்ய பலி பூசையின் 4 முக்கிய நோக்கங்களுக்கு ஏற்ற விதமாக நமது ஆண்டவர் இவ்வுன்னத ஜபத்தை ஜபிக்கிறதைப் போலவே நாமும் ஜபிப்போமாக. இவ்வுன்னத ஜபத்தின் இந்த அமைப்பு நம் சத்திய வேத வழிபாட்டு முறையின் ஒட்டுமொத்த சுருக்கமாகும். திகழ்வதுடன் கூட ஒவ்வொரு புண்ணியத்தினுடைய அனுசரிப்பையும் நடைமுறைப்படுத்துகிறது. தேவாராதனை நமது ஆண்டவராகிய திவ்ய சேசு கிருஷ்ணருடைய அளவில்லாத உத்தம லட்சணத்தையே தனது திவ்ய கருப்பொருளாக கொண்டிருக்கிற மகா பரிசுத்த தேவ நற்கருணைக்கான தேவ ஆராதனையினுடைய செயல்பாடானது தன்னிலேயே எல்லா ஸ்துதி புகழ்ச்சி ஸ்தோத்திரங்களுக்கும் மகிமைக்கும் தகுதியுடையதாக திகழ்கிறது. சிங்காசனத்தின் மீது வீற்றிருப்பவர்க்கும் கொலையுண்ட செம்மறி புரிவியானவர்க்கும் புகழும் சுதியும் மகிமை பிரதாபமும் ஞானமும் நன்றியறிந்த ஸ்தோத்திரமும் சங்கையும் வல்லமையும் பலமும் தெய்வத்துவமும் காலாகாலங்களுக்கும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று பரலோகவாசிகள் திவ்ய செம்மறி புரிவியானவருடைய பத்திராசனத்தின் பாதத்தண்டியில் சாஷ்டாங்கமாக தண்டனிட்டபடி கூக்குரலிட்டு ஆராதிக்கிற போது அவருடைய சுதி புகழ்ச்சிகளுடன் உன்னுடைய ஸ்தோத்திர சுதி புகழ்ச்சிகளையும் ஒன்றிணைத்துக்கொள். தங்களுடைய பொற்கிரீடங்களை சுதி புகழ்ச்சி ஸ்தோத்திரமாக திவ்ய செம்மறி புரிவியானவருடைய பரிசுத்த பாதத்தண்டியில் ஒப்பு கொடுத்திருக்கிற 24 வயோதிகர்களுடன் சேர்ந்து ஒன்றிணைந்த விதமாக உன் முழுமையையும் உன் சத்துவங்கள் எல்லாவற்றையும் உன் எல்லா வேலைகளையும் மகா பரிசுத்த தேவ நற்கருணையின் பத்திராசனத்தின் பாதத்தண்டையில் சுதி புகழ்ச்சி ஸ்தோத்திர மகிமையாக ஒப்பு கொடுத்து விட்டு நமது ஆண்டவரிடம் தேவருக்கு மட்டுமே சிநேகமும் மகிமையும் உண்டாவதாக என்று கூறு. அதன்பின் உலக முடிவு வரை தமது தேவ நற்கருணையை ஸ்தாபிக்கிறவரும் பலுகச் செய்கிறவரும் நித்தியத்திற்குமாக நீடித்து நிலைத்திருக்க செய்கிறவருமான நமது ஆண்டவராகி திவ்ய சேசு கிருஷ்ணநாதருடைய சிநேகத்தின் மகத்துவத்தை தியானிப்பதில் ஈடுபடு. சமர்சுகளுடைய உன்னத அதிசயத்தையே ஏவி தூண்டக்கூடிய இந்த தெய்வீக கண்டுபிடிப்பில் விளங்குகிற நமது ஆண்டவருடைய ஞானத்தை கண்டு வியந்து போற்று. ஒவ்வொரு தடையின் மீதும் வெற்றி அடைந்திருக்கும் ஆண்டவருடைய வல்லமையை புகழ்ந்து சுதித்து போற்று. அந்த வல்லமையினுடைய கொடைகளை தீர்மானித்திருக்கிற நம் நேச ஆண்டவருடைய நன்மைத்தனத்தை உயர்த்தி போற்று.
தேவதுரிய அனுமானங்களிலேயே மகா பரிசுத்தமானதும் மிகவும் மகத்துவமானதுமான ஸ்நேக தேவதிரவிய அனுமானத்தினுடைய இறுதி நோக்கமாக நீ இருக்கிறாய் என்பதை கண்டுணர்கிற போது மாபெரும் ஆனந்த பரவச மகிழ்வினாலும் சிநேகத்தினாலும் மிக அதிக உயரத்திற்கு நீ தூக்கி செல்லப்படாதபடிக்கு மட்டுப்படுத்திக்கொள். நம் திவ்ய ரட்சகரான நேச ஆண்டவர் எல்லோருக்கும் என்னவெல்லாம் செய்தாரோ அதை உனக்கு மட்டுமே செய்திருப்பார். நம் நேச ஆண்டவருடைய சிநேகம் எத்தகைய உன்னதமான சிநேகமாயிருக்கிறது! நீ மகா பரிசுத்த தேவஸ்நேக தேவதிரிய அனுமானத்தை உட்கொள்கிற போது அதில் எழுந்தருளியிருக்கும் நமது ஆண்டவரை அவருக்கு ஏற்புடைய விதத்தில் உன்னால் ஆராதிக்க கூடாமல் இருப்பதால் உன் காவலான சமன்சானவரை உன் உதவிக்கு கூப்பிடு. உன் ஜீவிய காலமெல்லாம் உன்னுடைய பிரமாணிக்கமுள்ள சக தோழராக இருக்கிற அவரிடம் எவ்வாறு தகுந்த விதமாக மகா பரிசுத்த திவ்ய நன்மையில் எழுந்தருளியிருக்கிற நமது ஆண்டவரை ஆராதிப்பது என்று கேள். மேலும் உன் காவல் சமன்சானவரிடம் நீ ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உனக்கு உதவி செய்யும்படி கேள். பரலோகத்தில் உன்னுடன் சேர்ந்து நித்திய காலத்திற்குமாக சர்வேஸ்வரனுக்கு அவர் செலுத்தப் போகிற அதே தேவ ஆராதனையை இப்போது கீழே பூமியில் உன்னுடன் சேர்ந்து உன் இருதயத்தில் எழுந்தருளியிருக்கிற நமது ஆண்டவருக்கு செலுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சியடைவார். நம் பரிசுத்த தாய் திருச்சபை அதனுடைய சார்பாக அதனுடைய பிரதிநிதியான நீ ஆண்டவருடைய திவ்ய பாதத்தண்டையில் சாஷ்டாங்கமாக விழுந்து அவருக்கு திருச்சபையினுடைய தேவ ஆராதனையை செலுத்தும்படியாக மகாபரிசுத்த திவ்ய நன்மையில் சர்வேஸ்வரனை உனக்குள் எழுந்தருளி வரும்படி செய்கிறது. பூமியிலுள்ள பக்தியுள்ள ஆத்துமங்களுடையவும் மோட்சத்திலுள்ள சமன்சுகளுடையவும் அச்சிஷ்டவர்களுடையவும் தேவாராதனையுடன் உன்னுடைய தேவாராதனையையும் ஒன்றிணைத்து ஒப்புக்கொடு. அதிலும் விசேஷமாக மறைந்திருக்கும் சர்வேஸ்வரனையே தங்களுடைய சொந்த உடைமையாக கொண்டிருந்த அவருடைய ஒரே உடைமையாளர்களான மகாபரிசுத்த தேவமாதாவினுடையவும் மகாபரிசுத்த பிதாவான ஆச்சிஷ்ட சூசேப்பருடையவும் தேவாராதனையுடன் உன்னுடைய தேவ ஆராதனையையும் ஒன்றித்து ஒப்புக்கொடு. மறைந்திருக்கும் சர்வேஸ்வரனான திவ்ய சேசுகிருஷ்ண சுவாமி தாமே மகாபரிசுத்த தேவமாதாவையும் மகாபரிசுத்த பிதாவையும் தம்முடைய முழுமையான ராஜரீக பேரவையாகவும் குடும்பமாகவும் கொண்டிருந்தார். நமது ஆண்டவரான திவ்ய சேசுகிருஷ்ண சுவாமியின் மூலமாகவே அவரை ஆராதி. அது மகா உன்னதமான தேவ ஆராதனையாக விளங்கும். ஏனெனில் நமது ஆண்டவர் சர்வேஸ்வரனாகவும் மனிதனாகவும் உன்னுடைய இரட்சகராகவும் உன்னுடைய சகோதரராகவும் இருக்கிறார். பரலோக பிதாவிற்கு அவருடைய சகல அகமகிழ்வுகளுக்கும் கருப்பொருளாக திகழும் அவருடைய திவ்யகுமாரன் மூலமாக தேவ ஆராதனையை செலுத்து. அப்போது உன்னுடைய அந்த ஆராதனை நமது ஆண்டவர் தாமே நித்திய பிதாவிற்கு செலுத்துகிற தேவாராதனைக்கு ஒத்த பிரகாரமாய் தகுதியுடையதானதொரு தேவாராதனையாக திகழும். அது நமது ஆண்டவர் தாமே செலுத்துகிற ஆராதனையாக திகழும். நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்து. ஆத்துமம் செலுத்துகிற நன்றியறிந்த ஸ்தோத்திரம் சிநேகத்தினுடைய மகா அகமகிழ்வினுடைய செயல்பாடாகவும் அதே சமயம் சர்வேஸ்வரனை மாபெரும் விதத்தில் மகிழ்விக்கும் செயல்பாடாகவும் திகழ்கிறது. நன்றியறிதல் சர்வேஸ்வரனுடைய அளவில்லாத நன்மைத்தனத்திற்கு செலுத்தப்படுகிற ஒரு உத்தமமான ஸ்துதி புகழ்ச்சியின் மேரை மரியாதையாக திகழ்கிறது. மகா பரிசுத்த தேவநற்கருணை தாமே உத்தமமான நன்றியறிதலாக திகழ்கிறது. தேவநற்கருணை என்கிற வார்த்தைக்கு நன்றியறிதல் என்பது அர்த்தமாகும். தேவநற்கருணையில் இருக்கிற நமது ஆண்டவராகிய திவ்ய சேசுகிருஷ்ண சுவாமி நமக்காக அவருடைய திவ்ய பிதாவிற்கு நன்றி செலுத்துகிறார். நமது ஆண்டவர் நம்முடைய சொந்த நன்றியறிதலாக திகழ்கிறார். ஆகையால் திவ்ய பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனை அவர்களுடைய பரிசுத்த மனித அவதாரத்தில் உனக்கு ஒரு சகோதரராகவும் சத்தியத்தினுடைய ஆசிரியராகவும் சிலுவை மீது கொடிய பாடுகள் பட்டு மரித்த உன் திவ்ய இரட்சகராகவும் அளித்தது மட்டுமல்லாமல் விசேஷமாக உன் ஜீவியத்தினுடைய உயிரளிக்கும் திவ்ய அப்பமாகவும் ஏற்கனவே பூமியிலேயே துவங்கப்பட்ட ஒரு மோட்சமாகவும் விளங்குகிற மகா பரிசுத்த தேவ நற்கருணையாக உனக்கு அளித்ததற்காக திவ்ய பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு நன்றி செலுத்து.
மகா பரிசுத்த திவ்ய கன்னிமாமரியின் திருவுதரத்தில் நமது ஆண்டவரை முதல் முறையாக உற்பவித்து பிறக்கச் செய்தது போல குருக்கள் மூலமாக திவ்ய பலி பூசை பீடங்களின் மீது திவ்ய சேசுகிருஷ்ணநாதர் சுவாமியை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பிறக்கச் செய்து வருவதற்காக திவ்யஸ்பிரிட் சாதுவான சர்வேஸ்வரனுக்கு நன்றி செலுத்து. உன்னுடைய நன்றியறிந்த ஸ்தோத்திரம் திவ்ய செம்மறி புரிவியானவருடைய பத்ராசனத்தை நோக்கி மேலே உயர எழும்புவதாக. அது உன் ஆத்துமத்தினுடைய இனிய நறுமண தூபத்தின் புகையாகவும் மகா அழகிய பாடலாகவும் உன் இருதயத்தினுடைய மகா தூய்மையானதும் மகா கனிவானதுமான சிநேகமாகவும் மறைந்திருக்கும் சர்வேஸ்வரனுடைய திவ்ய சன்னிதானத்தை நோக்கி உயர எழும்புவதாக. மகா பரிசுத்த தேவமாதாவினுடையவும் மனு உருவான தேவ வார்த்தையானவருடையவும் திவ்ய பிரசன்னத்தின் போது அச்சிஸ்டர் எலிசபெத் அம்மாள் செய்ததைப் போல் உன் இருதயத்தினுடைய எல்லா தாழ்ச்சியுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. தன்னைப் போலவே தன்னுடைய தேவ எஜமானரான ஆண்டவர் அவருடைய மகாபரிசுத்த மாதாவின் திவ்ய திரு உதரத்தில் மறைந்திருந்தபடி தன் அருகில் வருகிறதை உணர்ந்தவுடன் அச்சிஸ்டர் ஸ்நாபகர்லப்பர் கொண்டிருந்த மிக தீவிரமான ஆர்வமுள்ள துடிப்புடன் நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. தன் வீட்டிற்கு தன்னை சந்திக்க வந்த ஆண்டவரை வரவேற்ற போது சக்கேயூஸ் கொண்டிருந்த அதே மகிழ்வுடனும் தாராள குணத்துடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. பரிசுத்த தாய் திருச்சபையுடனும் பரலோக வாசிகள் உடனும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. நீ ஆண்டவருக்கு செலுத்துகிற நன்றியறிந்த ஸ்தோத்திரம் ஒருபோதும் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து என்றென்றைக்குமாக நீடித்திருப்பதற்காகவும் அது மென்மேலும் அதிகரித்து கொண்டிருப்பதற்காகவும் பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறதோ அதையே பூலோகத்திலும் செய்வாயாக. இடைவிடாமல் என்றென்றைக்குமாக மகா பரிசுத்த பீடங்களில் நமக்காக தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறவரும் உட்கொள்ளப்படுகிறவரும் மறுபடியும் புதிதாக பிறப்பிக்கப்படுகிறவருமான மகா பரிசுத்த திவ்ய சர்ப்பிரசாத தேவனுடைய என்றும் பழமையும் என்றும் புதுமையுமான அழகான மகா உன்னத நன்மைத்தனத்தை பற்றி தியானிப்பாயாக. மகா பரிசுத்த தேவதிர்விய அனுமானத்தில் நமது ஆண்டவர் கொண்டிருக்கிற நிலைமையை பற்றியும் அசனசாலையில் இம்மகா ஸ்நேக தேவதிர்விய அனுமானம் ஸ்தாபிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை உன்னை வந்து அடைவதற்காக நம் திவ்யரட்சகர் நிறைவேற்றிய திவ்ய பலி பூசைகள் பற்றியும் தியானித்து கொண்டிரு. மேலும் இம்மகா பரிசுத்த தேவதிர்விய அனுமானத்தில் தம்மையே ஒன்றுமில்லாமேன் விளிம்பிற்கே தாழ்த்தும்படியாகும் தமது சுயாதீனத்தின் சுதந்திரத்தையும் தமது திவ்ய சரீரத்தையும் தமது சுயத்தையுமே பரித்தியாகம் செய்யும்படியாகவும் நம் நேச ரட்சிகரான திவ்ய சேசுகிருஷ்ணநாதர் சுவாமி தமது சொந்த மகிமைக்கு எதிராக செய்த போராட்டத்தை பற்றியும் தியானித்து கொண்டிரு. கால நேரம் இடம் என்று எந்த நிபந்தனையும் இல்லாமல் நம் நேச ரட்சகர் மகா பரிசுத்த திவ்ய பலி பூசையை நிறைவேற்றினார். மேலும் ஆண்டவர் தமது சிநேகத்தை தவிர வேறு எந்த பாதுகாப்பும் இல்லாமலே தம்மைத்தாமே மனிதனுடைய சிநேகத்திற்கும் வெறுப்பிற்கும் கையளித்தார். எல்லா மனிதர்கள் மட்டிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்மட்டிலும் நம் திவ்யரட்சகர் கொண்டிருக்கிற அநேக கருணை தயாள இரக்க பெருக்கங்களுடைய பிரசன்னத்தில் நீடித்திரு. ஆண்டவரை நீ உடைமையாக கொண்டிருப்பதால் அவரை அவருடைய உன்னத லட்சணங்களை அனுபவி. அவருடன் ஜீவி. உன் இருதயத்தை திற மாபெரும் தீச்சுவாலையாக அப்போது அதிலிருந்து உன் நன்றியறிதல் தாவி பாய்வதாக. இந்த உன் நன்றியறிதலின் அக்னி சுவாலை மகா பரிசுத்த தேவநற்கருணையின் பரிசுத்த சன்னிதானத்தை சுற்றி சூழ்ந்து கொள்வதாக. இந்த அக்கினி சுவாலை நமது ஆண்டவராகிய திவ்ய சேசுகிருஷ்ணநாதருடைய திவ்ய திருஹயத்தினுடைய சகலத்தையும் விழுங்கி கபலீகரம் செய்யக்கூடிய ஸ்நேகாக்கினி சுவாலையினுடைய மாட்சிமிக்க பிரகாச ஒளியுடன் திகழும் தேவஸ்நேக அக்கினியுடன் சேர்ந்து ஒன்றித்து ஒன்றர கலந்து விடுவதாக. இவ்விரு அக்கினி சுவாலைகளும் மோட்சத்திற்கு உயர்ந்து செல்வனவாக. உனக்கு தமது திவ்யகுமாரனையை கையளித்த திவ்ய பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய மகா பரிசுத்த சன்னிதானத்தை நோக்கி மேலே உயர்ந்து செல்வனவாக. இந்த திவ்ய குமாரனிடத்தில்தான் நீ மகா பரிசுத்த தமத்திருத்துவ சர்வேஸ்வரனையே பெற்றுக்கொள்கிறாய். நிந்தை பரிகாரம்.
நன்றி எறிதலை தொடர்ந்து நிந்தை பரிகாரம் செய்யப்பட வேண்டும் அல்லது தேவ கோபத்தை சாந்தப்படுத்த வேண்டும். ஆனந்த மகிழ்வினுடைய உணர்விலிருந்து உன் இருதயம் துயரத்தையும் துக்கத்தையும் புலம்புதலையும் கண்ணீர் விட்டு அழுவதையும் மகா பரிசுத்த தேவ நற்கருணையில் எழுந்தருளியிருக்கிற நம் நேச இரட்சகருக்கு எதிராக கட்டிக்கொள்ளப்படுகிற நன்றி கெட்ட தனங்களையும் நிந்தை அலட்சியங்களையும் பெரும்பான்மையான மனிதர்களால் கட்டிக்கொள்ளப்படுகிற அவபக்தியையும் கருத்தில் கொள்கிற போது ஏற்படுகிற ஆழ்ந்த துயரத்தையும் நோக்கி திரும்ப வேண்டும். அநேக மனிதர்கள் நமது ஆண்டவரை மகா பரிசுத்த தேவ நற்கருணையில் சிநேகித்து ஆராதித்த பிறகு மறந்து போகிறார்கள். இனிமேல் ஆண்டவர் சிநேகிக்கத்தக்கவராக இல்லாமல் போய்விட்டாரா? ஆண்டவர் அவர்களை சிநேகிப்பதை நிறுத்தி கொண்டாரா? நன்றி கெட்ட சிருஷ்டிகள். அவர்கள் இனிமேல் ஆண்டவரை நேசிக்க ஆசிக்கவில்லை. ஏனெனில் அவர் மிகவும் சிநேகமுடையவராயிருக்கிறார். அவர்கள் இனிமேல் ஆண்டவரை தங்களிடம் வரவேற்பதற்கு விரும்பவில்லை. ஏனெனில் ஆண்டவர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். அவர்கள் ஆண்டவரை இனிமேல் பார்க்க ஆசிக்கவில்லை. அவர்கள் ஆண்டவரை விட்டு ஓடிப்போகின்றனர். ஆண்டவருடைய திவ்ய பிரசன்னத்தையும் ஆண்டவரை பற்றிய ஞாபகத்தையும் கூட அவர்கள் வெறுக்கின்றனர். ஏனெனில் அவை அவர்களுக்கு எரிச்சல் மூட்டுவதாகவும் முட்கள் போல் குத்தி கொண்டிருப்பனவாகவும் இருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் காரணம் ஆண்டவர் தம்மைத்தாமே ஒன்றுமில்லாமையைப் போல் அதிகபட்சமாக மிக சிறியவராக ஆக்கி கொண்டார். மிக தாழ்ச்சியுடையவர் ஆனார். வேறு சில மனிதர்கள் ஆண்டவரை புறக்கணிக்க இயலாதவர்களாய் இருந்த போதிலும் ஆண்டவருடைய வரம்பை கடந்து கூடுதலாக அதிகரித்த சிநேகத்திற்கு எதிராக பழி வாங்குபவர்களைப் போல் கருணை தயாளமுள்ள அதிபரும் எஜமானரும் நல்ல தந்தையுமானவரை நிந்தித்து அவமதிக்கவும் அவருக்கு எதிராக தேவதூஷணம் பேசவும் அவரை மறுக்கவும் தயங்க மாட்டார்கள். சிநேகத்தினுடைய சூரியனான நமது ஆண்டவரை பார்க்காமல் இருப்பதற்காக அவர்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். இந்த நன்றி கெட்ட மனிதர்களுள் தேவதுரோகமாக ஜீவிக்கிற கன்னியர்கள், தகுதியற்ற குருக்கள், வேத விசுவாசத்தை மறுதளித்து புறக்கணித்த இருதயங்கள், வீழ்ச்சியடைந்த செராஃபிம்கள் மற்றும் கெருபீம்கள் ஆகியோர் ஆவர். ஓ தேவாராதனைக்காரர்களே, தமது சொந்த மக்களால் அருவறுத்து வெறுக்கப்படுகிறவரும் அநேக இருதயங்களில் சிலுவில் அறையப்பட்டவரும் அநேக இடங்களில் கைவிடப்பட்டவருமான நம் நேச ஆண்டவரான திவ்ய சேசுகிருஷ்ணாத சுவாமியின் திவ்ய திருப்பாத தண்டையில் அழுவதே உங்களுடைய அலுவலாக இருக்கிறது. நம் நேச தந்தையாகிய திவ்யரட்சகரிடமிருந்து அவருடைய பிள்ளைகளை அவருடைய எதிரியான பசாசு திருடி சென்று விட்டதால் நம் நேச ஆண்டவரின் மகாபரிசுத்த திவ்ய திருவியத்திற்கு ஆறுதல் அளிப்பதும் உங்களுடைய அலுவலாயிருக்கிறது. மகாபரிசுத்த தேவநற்கனை பேழை என்கிற சிறையில் ஒரு கைதியாக அடைப்பட்டிருப்பதால் நமது ஆண்டவரால் இனிமேல் பேராசை கொண்ட ஓநாய்களுக்கு இரையாகப் போகிற அவருடைய காணாமல் போன ஆடுகளின் பிறகே செல்லக்கூடாமல் இருக்கிறது. இந்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்க வேண்டியதும் அவர்களுடைய மீட்பிற்கான பணைய தொகையை இறந்து மன்றாடுகிற தாழ்ச்சியுள்ள இருதயத்துடன் தேவ இரக்கத்திற்கு செலுத்துவதும் மகிமையான தமது உத்தானத்தின் நிலைமையில் இனிமேல் துன்புற இயலாத நம் நேச இரட்சகரான திவ்ய சேசுகிருஷ்ணாதர் உன்னிலும் உன் மூலமாகவும் துன்புறும்படியாக அவருடன் கூட பாவ பரிகாரத்தினுடைய பலியான்மாவாக மாறுவதும் உன்னுடைய அலுவலாயிருக்கிறது. விண்ணப்ப மன்றாட்டுகள். இறுதியாக இறந்து மன்றாடுதல் அல்லது கெஞ்சி கேட்டு அடைந்து கொள்ளுதல் உன்னுடைய தேவாராதனைக்கு மகுடமாக விளங்கவும் அதன் மூலமாக அதனுடைய மகிமை மிக்க கோப்பையாக அல்லது பதக்கமாக உருவாகவும் வேண்டும். கெஞ்சி கேட்டு மன்றாடுவது தேவநற்கனை ஜபத்தினுடைய வலிமையான உத்வேகமாகவும் வல்லமையாகவும் திகழ்கிறது. எல்லோராலும் நமது ஆண்டவரை பற்றி வாயிலிருந்து வரும் வார்த்தைகளால் பிரசங்கிக்க கூடாமல் இருக்கிறது. அதேபோல் பாவிகளுடைய நேரடி மனம் திரும்புதலுக்காகவும் ஆத்துமகளின் அர்ச்சிப்பிற்காகவும் யாராலும் உழைக்கக்கூடாமல் இருக்கிறது. இருப்பினும் ஒவ்வொரு தேவாராதனைக்காரரும் நமது ஆண்டவராகிய திவ்ய சேசுகிருஷ்ணாதருடைய திவ்ய திருப்பாதத்தண்டையில் மகாபரிசுத்த தேவமாதா நிறைவேற்றுகிற அலுவலையே தங்களுடைய அலுவலாக கொண்டிருக்கின்றனர். அதாவது தேவ அரப்பிரசாதத்தினுடையும் தேவ இரக்கத்தினுடையும் பத்திராசனத்தின் பாதத்தண்டையில் மேற்கொள்ள வேண்டிய ஜெப அப்போஸ்தல அலுவலையும் தேவநற்கருணை ஜெபத்தினுடைய அலுவலையும்
அவருடைய அலுவலர்களாக கொண்டிருக்கின்றனர். ஜெபிப்பது என்பது சர்வேஸ்வரனுடைய அளவில்லாத நன்மைத்தனத்தை மகிமைப்படுத்துவதும், தேவ இரக்கத்தை செயல்படச் செய்வதும், அகமகிழ்வை கொண்டு வருவதும், ஜெபம் என்கிற தேவ பிரசாத சட்டத்தினுடைய நிறைவேற்றத்தின் மூலமாக தமது சிருஷ்டியின் மீது சர்வேஸ்வரன் கொண்டிருக்கிற சிநேகத்தின் விரிவுபடுத்துதலும் ஆகும். ஆகையால் ஜெபத்தின் மூலமாக மனிதன் எவ்வளவுக்கு கூடுமோ அவ்வளவுக்கு சர்வேஸ்வரனுக்கு மாபெரும் மகிமையை அளிக்கிறான். ஜெபமானது மனிதனுடைய மாபெரும் புண்ணியமாக திகழ்கிறது. எல்லா புண்ணியங்களும் அதில் அடங்கியிருக்கிறது. ஏனெனில் எல்லா புண்ணியங்களும் ஜெபத்திற்கான ஒரு ஆயத்தமாகவும் ஜெபத்தினுடைய ஒரு பகுதியாகவும் விளங்குகின்றன. விசுவாசம் நம்புகின்றது, நம்பிக்கை ஜெபிக்கின்றது, தேவஸ்நேகம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுகிறது. இருதய தாட்சி ஜெபத்தை உருவாக்குகிறது. உறுதியான நம்பிக்கை ஜெபத்தை உச்சரித்து பேசுகிறது. அதில் விடாமுயற்சியுடன் நிலைமையாய் நீடித்திருக்கிற போது சர்வேஸ்வரன் மேலேயே வெற்றி கொள்ளச் செய்கிறது. அதாவது ஜெபத்திற்கு சர்வேஸ்வரனை செவிசாய்க்கும்படி செய்துவிடுகிறது. மகா பரிசுத்த தேவநற்கனை ஜெபமானது ஒரு கூடுதலான தகுதியை கொண்டிருக்கிறது. ஒரு பற்றி அறிகிற அம்பை போல் அது சர்வேஸ்வரனுடைய மகா பரிசுத்த திவ்ய திருதயத்தையே நோக்கி நேராக சென்று அடைகிறது. அது நமது ஆண்டவரான திவ்ய சேசு கிருஷ்ணாதரை அவருடைய மகா பரிசுத்த சிநேக தேவதர்விய அனுமானத்தில் செயல்படவும் அலுவல் புரியவும் மறுபடியும் உயிருடன் உஜ்ஜீவிக்கவும் செய்கிறது. அது நமது ஆண்டவருடைய வல்லமையை விடுவிக்கிறது. தேவாராதனைக்காரர் இன்னும் அதிகமாக செய்கிறார். தேவாராதனைக்காரர் நமது ஆண்டவர் மூலமாக ஜெபிப்பதிலும் தமது திவ்ய பிதாவுடன் மத்தியஸ்தராகவும் தம்மால் ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களான மனிதர்களுக்காக தேவ மனு பேசுகிறவராகவும் செயல்படுகிற நமது ஆண்டவருடைய அலுவல்களில் பங்கேற்பதிலும் ஈடுபடுகிறார். ஆனால் அவர்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? உமது ராஜ்யம் வருக என்கிற பேரணியாக அவர்கள் முழங்குகிற ஜெபிக்கிற ஒலியானது ஜெபத்தினுடைய இறுதி நோக்கத்தையும் சட்டத்தையும் தேவாராதனைக்காரர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அவர்கள் நமது ஆண்டவராகிய திவ்ய சேசு கிருஷ்ணாத சுவாமியின் சத்தியத்தின் ஒளியானது சகல மனிதர்கள் மேலும் ஒளிரும்படியாகவும், விசேஷமாக அவிசுவாசிகள், யூதர்கள், பதிதர்கள் மற்றும் எல்லா பிரிவினைக்காரர்கள் ஆகியோர் மீதும் ஒளிரும்படியாகவும், அதனால் அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி உண்மையான தேவ விசுவாசத்திற்கும் தேவ சிநேகத்திற்கும் திரும்பி வரும்படியாகவும் தேவாராதனைக்காரர்கள் ஜெபிக்க வேண்டும். மேலும் நமது ஆண்டவரின் பரிசுத்தத்தனத்தினுடைய ராஜ்யம் அவருடைய விசுவாசிகளிடமும் அவருடைய துறவியர்களிடமும் அவருடைய குருக்களிடமும் ஸ்தாபிக்கப்படவும், அதனால் ஆண்டவர் அவர்களிடம் சிநேகத்தினால் ஜீவிக்க வேண்டுமென்று அவர்கள் கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த பாப்பரசருக்காக அவருடைய எல்லா சுத்த கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அவருடைய மேற்றாணியாளருக்காகவும் அவருடைய ஆண்மை ஈடற்ற ஆவல் நிறைவேற்ற விரும்புகிற சகல அப்போஸ்தல அலுவலர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும். மேற்றாசிரியத்தில் உள்ள சகல குருக்களுக்காகவும் அவர்கள் மேற்கொள்கிற சகல அப்போஸ்தல அலுவல்களையும் உழைப்புகளையும் சர்வேஸ்வரன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், சர்வேஸ்வரனுடைய அதிமிக மகிமையின் பேரிலான தீவிர ஆர்வத்தினுடையவும் நம் பரிசுத்த தாய் திருச்சபையின் பேரிலான சிநேகத்தினுடையும் அக்கினி சுவாலையினால் குருக்களுடைய இருதயங்களில் சர்வேஸ்வரன் தாமே பற்றியறிய செய்யும்படியாகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும். வழக்கமான ஜபங்களை மாற்றி ஜபிக்கும்படியாக தேவாராதனைக்காரர்கள் பரலோக மந்திரத்தை அதன் அர்த்தம் மாறாமல் வேறு வார்த்தைகளை கொண்டு ஜபிக்கலாம், அல்லது மறுபடியும் பின்வரும் அழகிய ஜெபத்தை ஜபிக்கலாம். கிறிஸ்துவனுடைய மகா பரிசுத்த ஆத்மமானதே என்னை அச்சிஷ்டவனாக செய்தரலும், கிறிஸ்துவனுடைய திருச்சரீரமே என்னை ரட்சித்துக் கொள்ளும், திவ்யசேசுவின் மகா பரிசுத்த திவ்ய திரு இருதயமே என்னை தூய்மையுள்ளவனாக செய்தரலும், எனக்கு ஒளியை அளித்தரலும், என் இருதயத்தில் தேவஸ்நேக அக்கினியை பற்றியறிய செய்தரலும், கிறிஸ்துவனுடைய திவ்ய திரு ரத்தமே எனக்கு திருப்தி உண்டாக பண்ணிரலும், கிறிஸ்துவின் திவ்ய திருவிழாவினின்று ஓடி விழுந்த திரு தண்ணீரே என்னை கழுவியறலும், கிறிஸ்துவனுடைய திருப்பாடுகளே எனக்கு தேற்றரவு உண்டாக பண்ணியருளுங்கள். ஓ நல்ல சேசுவே, நான் கேட்கிறதை தந்தருளும், உம்முடைய திருக்காயங்களுக்குள்ளே என்னை வைத்து மறைத்து கொள்ளும், என்னை விட்டு பிரியவிடாதேயும், துஷ்ட சத்துருக்களிடத்திலே நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும். என் மரணத்தருவாயில் தேவரீர் என்னை அழைத்து உம்முடைய திருச்சந்நிதியில் உட்பட்ட சில அச்சிஷ்டவர்களோடு கூட நான் உம்மை ஊழியுள்ள காலம் தோத்திரம் பண்ணும்படி
அடியேன் உம்முடைய திருச்சந்நிதியில் வர கற்பித்தருளும். ஆமேன். மறுபடியும் அவர்கள் பக்தி முயற்சிக்கு மிக ஏற்புடைய விதமாக பொருத்தமானதாக திகழும் நமது ஆண்டவருடைய மகா பரிசுத்த திவ்ய திரு நாமத்தின் பிரார்த்தனையை அர்த்தம் மாறாமல் வேறு வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கலாம். தேவாராதனைக்காரர்கள் அவர்களுடைய தேவ எஜமானரும் ஆண்டவருமான திவ்ய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகா சிநேகமுள்ள உபசரிப்பிற்காக நன்றி செலுத்தாமல் அவருடைய திவ்ய பிரசன்னத்திலிருந்து வெளியேற வேண்டாம். அவர்கள் தங்களுடைய பராக்குகளுக்காகவும் அவசங்கைகளுக்காகவும் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பார்களாக. அவர்கள் சர்வேஸ்வரனுக்கு சுதி புகழ்ச்சி ஸ்தோத்திரமாக புண்ணியத்தினுடைய மலரான பிரமாணிக்கத்தையும் சிறு பரித்தியாகங்களுடைய ஒரு பூச்சண்டையும் ஒப்பு கொடுப்பார்களாக. அதன் பின்னர் ஒரு அசனசாலையிலிருந்து வெளியேறுகிறவர்களைப் போல் அல்லது சர்வேஸ்வரனுடைய கட்டளைகளை நிறைவேற்றும்படியாக அவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலிருந்து வெளியே பறந்து செல்கிற ஒரு சம்மன்சானவரைப் போல் தேவாராதனைக்காரர்கள் மகா பரிசுத்த திவ்யநற்கருணை சன்னிதானத்தை விட்டு வெளியேறுவார்களாக. மகா பரிசுத்த தேவ நற்கருணையில் வீற்றிருக்கும் திவ்ய சேசுவின் மகா பரிசுத்த திவ்ய திரு இருதயமே, என் இருதயத்தில் விசுவாசம், நம்பிக்கை, தேவ சிநேகத்தை அதிகரித்தள்ளும். அச்சிஸ்ட பீட்டர் ஜூலின் எய்மாடுவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஸ்ட அமலோற்ப மாமரியே வாழ்க.